Hi friends, welcome to Adhukutti channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர்ல have, has இந்த ரெண்டு வார்த்தையும் எந்த இடத்துல யூஸ் பண்ணனும்ங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எந்த இடத்துல யூஸ் பண்ணனும்ன்ற வார்த்தையோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம அதில இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். Has is used with one person, place, animal or thing. அதாவது ஒரு பர்சனையோ, பிளேஸையோ, அனிமலையோ, திங் ஏதாவது ஒரு பொருளையோ குறிச்சதுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ஆஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். which means சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு சிங்குலர் ஃபார்ம்ல வர்றதுக்கு எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆஸ்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈ, ஷீ, இட் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஈ, ஷீ, இட் மட்டும் வந்தாதான் நம்ம ஆஸ் யூஸ் பண்ணணுமான்னு இல்லை. ஹீனா அதுல நம்மளுடைய மேல் நேம்ஸ் வந்தா கூட நமக்கு ஹீல தான் அடங்கும். ஓகேங்களா? ஷீனா கேர்ள்ஸ் நேம் எல்லாமே நமக்கு ஷீல தான் வரும். ஓகேங்களா? இட்டுல நமக்கு பாத்தீங்கன்னா பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ் எல்லாமே நமக்கு எதுல வரும்? இட்டுல தான் வரும். ஓகேங்களா? சோ இந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். have is used with many persons, animals, places or things. இங்க பாத்தீங்கன்னா பர்சன், பிளேஸ், அனிமல், திங்னு கொடுத்துருக்காங்க. இங்க மெனி பர்சன்ஸ், அனிமல்ஸ், பிளேசஸ், திங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ். அனிமல்ஸ்னா ஒன் ஆர் மோர் அனிமல்ஸ், பிளேசஸ்னா ஒன் ஆர் மோர் பிளேசஸ், திங்ஸ்னா ஒன் ஆர் மோர் திங்ஸ். அதுதான் என்னது? ப்ளூரல் ஃபார்ம்ல வர்றதுக்கு அப்புறம் நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேவ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா ஐ, வி இது ரெண்டுமே நமக்கு சிங்குலர் ஃபார்ம் தான். பட் ஆனா ஐ, யூக்கு மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேவ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். அது சிங்குலர் ஃபார்ம்ல வராது. ஓகேங்களா? ஐயும் யூவும் மட்டும் யூன்ற சப்ஜெக்ட்க்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேவ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஆஸ்ங்கிற வார்த்தை நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எக்ஸசைஸ் பார்க்கலாமா? Okay. Fill in the blanks with as or have. Birds dash two legs. Birds dash two legs. Birds. Birdsங்கிறது பாத்தீங்கன்னா சிங்குலர் ஆஃப் ப்ளூரலா? ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்மா தான் நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஹேவ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். சோ இங்கே have. Birds have two legs. Okay. She dash a big house. She dash a big house. Sheங்கிறது அவள் ஒரே ஒரு பர்சனை தான் குறிக்குது இல்லைங்களா? அப்ப இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? asங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சுமா dash a pretty doll. சுமாங்கிறது ஒரே ஒரு பர்சனை தான் குறிக்குது. அப்போ இது வந்து சிங்குலர் ஃபார்ம். சிங்குலரா இருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? asங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். My friend dash long hair. My friend dash long hair. My friendங்கிறதும் ஒரே ஒரு பர்சனை தான் குறிக்குது. அப்ப என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? நம்ம has யூஸ் பண்ணணுமா? have யூஸ் பண்ணணுமா? எஸ், asங்கிற வார்த்தையை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். My friend has long hair. I dash a dog and a cat has many pets. Okay. ஐக்கு அப்புறம் நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? have a has a? Yes, have. ஐங்கிற சப்ஜெக்டோ யூங்கிற சப்ஜெக்டோ வந்தா we have to use the word have. Okay. Next. My friend dash a nice house. My friend. See the subject here. It is singular form. So we have to use the word as. My friend has a nice house. The elephant dash a long trek. See the elephant. It's a singular. ஒரே ஒரு elephant தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So it is also a singular subject. So we have to use the word as. Okay. Do you dash any pencil? யூங்கிற சப்ஜெக்ட் அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? have. So do you have any pencils? Okay. I dash some money with me. ஐக்கு அப்புறம் ஐங்கிற சப்ஜெக்ட் அப்புறம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? haveங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். I have some money with me. My mother dash a lot of work to do. My motherங்கிறது என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். So we have to use the word has. Okay. We must dash good principles. We must dash good principles. We is a plural form. So we have to use the word have. we na எல்லாரும். ஓகேவா? நம்ம எல்லாரும் good principles இருக்கணும் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்போ we நம்ம எல்லாரும் அப்படின்னும் போது it's a plural form. So we have to use the word have. She dash drank plenty of milk. She is a singular form. So we have to use the word has. They dash gone for music class. They is a plural form. So we have to use the word have. Dash you completed your work. You is a subject. Okay. So we have to use the word have. Have you completed your work? Have you completed your homework? Sheila dash an umbrella. Sheila is a singular which means ஒரே ஒரு பர்சனை தான் குறிக்குது. So it's a singular subject. So we have to use the word has. Bikes dash two wheels. Bikes. இங்க bikes ன்னு சொல்லியிருக்காங்க. So it's a plural form. So we have to use the word have. Next. Animals dash short teeth. Animalsனா என்னது? நிறைய animals சொல்றாங்க. One or more animals சொல்லும்போது we have to use the word have. Animals have short teeth.
Okay, next one. Radha dash many pens. Radha is a singular name. Okay, singular subject, so we have to use the word has. She dash forgotten to bring the tickets. She is a singular subject, so we have to use the word has. She has forgotten to bring the ticket. The ice creams dash no cherries on them. The ice creams dash no cherries on them. Ice creams, so it's a plural form, so we have to use the word have. The ice creams have no cherries on them. Okay, we dash 2 chairs in the classroom. We is a plural form, so we have to use the word have. The camel dash a big hump. Camel is a singular, so we have to use the word has. Camel ஒரே ஒரு அனிமலை தான் சொல்லிருக்காங்க, so we have to use the word has. I dash a gold coin. I dash a gold coin. I க்கு அப்புறம் என்ன word யூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன், have. I have a gold coin. See here also we have the subject I dash a car. I have a car. You dash a toy. You dash a toy. You have a toy. A square dash 4 sides. Square is a singular. Okay, singular subject, so we have to use the word has. A square has 4 sides. The girls dash passed the exam. Girls நம்மோது plural, நிறைய girls சொல்றாங்க, so we have to use the word have. The girls have passed the exam. Ramya dash long nails. Ramya is a singular subject, ஒரே ஒரு person தான் சொல்றாங்க, so we have to use the word has. hasங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். You dash a good job. You பக்கத்துல என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கேன், have. We dash a party tonight. We dash a party tonight. We is a plural form, so we have to use the word have. The elephant dash a short tail. Elephant வந்து என்னது, singular subject, so we have to use the word has. Elephant has a short tail. How many pencils do we dash? We is a plural form, so we have to use the word have. How many pencils do we have? The boy dash a train and an aeroplane toy. Boy is a singular form, so we have to use the word has. The boy has a train and an aeroplane toy. This storybook dash many colorful picture. This storybook ங்கிறது ஒரே ஒரு book தான் சொல்றாங்க, so it's a singular form. So the storybook has many colorful toys. A triangle dash 4 sides. Triangle ங்கிறது singular subject, so we have to use the word has. Triangle has 4 sides. That's all friends. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிஎஃபா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.